வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் யூடியூப்பில் ஈஸியாக சர்ச் பண்ணணும்னா பிரியாணி சர்ச் பண்ணுறீங்கன்னா சிக்கன் பிரியாணி பீட்டர் குக்கிங் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சர்ச்சில் ஃபஸ்ட்டு வந்துடும். அது மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இன்னைக்குரிய தாட் ஃபார் த டே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இதோட சிம்பிளான அர்த்தம் என்னென்னா, எந்த ஒரு காரியத்திலுமே நம்ம கெடுதல் நடந்துருமோ தப்பானது நடந்துருமோன்னு நம்ம வாயிலேருந்து அந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகள் வராமல் நம்ம பார்த்துக்கிடுவோம். நல்லது நடக்குங்கிற எண்ணம் சிந்தனை அந்த வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வரும்போது அது நம்மளுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் கடவுள் கர்த்தர் நம்மளுக்கு நல்லது தான் செய்வாருங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நம்மளுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு குஸ்கா தக்காளி பிரியாணி நம்ம இன்னைக்கு சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா, ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம் குஸ்கா தக்காளி பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல உதவியாக இருக்குது. ஒரு கேட்ச் பிடிச்சி பார்ப்போமா, போட்டு பார்ப்போமா, மேலே போட்டு கீழே எப்படி வருதுன்னு பிடிச்சி பார்ப்போம். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம். எடுக்கிறது ஒரு முக்கியமான காரியம். இப்போ நம்ம 10 பேருக்கு பண்ணுறதுங்கிறதுனால ஒரு 8 to 9 லிட்டர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய பாத்திரம், பிரியாணி பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 250 ml எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிடுவோம். நான் ரீஃபைண்ட் ஆயிலில் தான் இன்றைக்கி பண்ணுறேன். நீங்கள் கடலெண்ணெய் இருந்தாலும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் பிராண்ட் ஆயில்னாலும் ஓகே தான். இது எண்ணெய் சூடாகட்டும். சூடாகும்போது நம்ம இதுக்குரிய ஸ்பைசஸ் இதில் சேர்க்கணும். என்னென்ன ஸ்பைசஸ்னால், பிரியாணி இலை ஒரு 3 பிரியாணி இலை, ஏலக்காய் ஒரு 15 ஏலக்காய், பட்டை ஒரு 1 இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை ஒரு 5-6 பட்டை எடுத்துக்கோங்க. ஸ்டார் அனீஸ் ஒரு 2 ஸ்டார் அனீஸ், கிராம்பு ஒரு 15 கிராம்பு எடுத்துக்கோங்க. கல்பாசி, கடல் பாசி சொல்லுவாங்க, அது ஒரு சின்னதாக ஒரு 2 பிஞ்ச் கடல் பாசி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரே இதாகவே சேர்த்துடலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம பல்லாரி சேர்த்துடலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், சேர்த்துருவோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வர வதங்கணும். அந்த டைமில் நம்ம இஞ்சி பூடு எல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம். எவ்வளோ இஞ்சினா, இஞ்சி ஒரு 100 கிராம். நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி 1.25 கிலோ சீரக சம்பா அரிசியில் நம்ம குஸ்கா பண்ண போகிறோம். 100 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூடும் 100 கிராம். ரெண்டுமே 100 கிராம் எடுத்துக்கிறோம். இதை மிக்சியில் நல்லா மையா இல்லாமல் கொஞ்சம் குறை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இன்னொரு 2 நிமிஷம் ஆகும் ஃபுல்லாக வதங்குறதுக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும்போது வெங்காயத்துலையும் நல்லா அந்த உப்பு சேரும், வெங்காயமும் ஈஸியாக வதங்கும். நம்ம ஒரு 2 டீஸ்பூன் உப்பு இப்போதைக்கு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான். நம்ம அப்புறம் உப்பு சேர்க்கணும். அதை வதக்குவோம். இந்த டைமில் நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். 1.25 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். 1.25 கிலோ. இதை தண்ணி 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இந்த டைமில் ஊற வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னொரு 15-20 நிமிஷத்தில் நம்ம ரைஸ் போடுற ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இப்போ ஊற வைங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இஞ்சி பூடு பேஸ்ட்டு, நம்ம 100 கிராம் இஞ்சி 100 கிராம் கூட பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம். அதே இதில் சேர்த்துடலாம். இப்போது இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி காரத்துக்கு வத்தல் பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பச்சை மிளகாய் ஒரு சின்ன ஒரு வாசத்துக்கு தான் நம்ம சேர்க்குறோம். இஞ்சி பூடு போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வத்தல் பொடி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்ப்போம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்மளுக்கு காரம் இன்றைக்கி மிளகாத்தூளில் தான் வருது. அதே மாதிரி மஞ்சள் பொடி ஒரு 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். இந்த மஞ்சள் பொடியும் வத்தல் பொடியும் சேரும்போது தான் கலர் நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நிறைய பேர் மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மஞ்சள் பொடி சேர்க்குறது, இது நான்வெஜ் இல்லை வெஜ்ஜு தான், இருந்தாலுமே மஞ்சள் பொடி சேர்க்குறது நல்லது. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி ஒரு 600 கிராம் தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். தக்காளியை கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறோம். தக்காளி இதில் சேர்த்துடலாம்.
தக்காளி வந்து நல்லா மசியணும், இதுதான் மெயின். நம்ம ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கிட்ட இது ஆகும். நல்லா மசிஞ்சு வரணும், அது வரை நல்லா வேகட்டும். இந்த டைமில் நம்ம மல்லி இலை புதினா இலை ஒரு 2 கைக்கொத்து வர்ற மாதிரி புதினா இலை சேருங்க. சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். அதே மாதிரி மல்லி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 கைக்கொத்து, ஒரு 2 கைக்கொத்து வர்ற மாதிரி மல்லி இலை நம்ம சேர்ப்போம். இப்போ இதை நல்லா வதக்குவோம். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வேக விட்டுருவோம். அப்போ வந்து மூடி வச்சு வேகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். 2 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் தக்காளி நல்லா மசிஞ்சிட்ருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சிச்சு தக்காளி. போதும். இதுக்கு மேலே நம்ம ஸ்மாஷ் பண்ணி மசி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான தண்ணி, நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது 1.25 கிலோ சீரக சம்பா அரிசி, 1.25 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. இல்லைனா நீங்கள் அளந்தீங்கன்னா ஒரு கிளாஸில் எதுவும் இல்லை பவுலில் அளந்தீங்கன்னா அதுக்கு 1.5 மடங்கு கரெக்டாக. ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து 1.5 மடங்கு தண்ணி ஊற்றினா போதும். அப்போ தான் உதிரியாக வரும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம இது நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துலாம். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் சேர்ப்போம். இது கொதிச்சதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது நம்ம மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். சைட்லேருந்து ஆவி வரும்போது குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு திறக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 to 7 நிமிஷம் குறைச்சி வச்சதுக்கப்புறம் 5 to 7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்தது, அதுக்கப்புறம் குறைச்சி வச்சுட்டோம். ஒரு 7 நிமிஷம் அப்படியே விட்டோம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போது டேஸ்ட் பார்த்துக்கணும். உப்பு உரைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் நம்ம தேவைப்படுது, உரைப்பும் கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ வந்து காஷ்மீரி சில்லி நான் 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேன் உரைப்புக்கு. இந்த டைமில் போட்டால் நல்லா வந்து உரைப்பு வரும், கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி அப்படியே சேர்த்துருங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி இதில் சேர்க்குறேன். இது சேர்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். தக்காளி சோறுக்கு ரெட் கலர், அந்த கலரிஷாக நல்ல கலர் கொடுக்கும். அதே மாதிரி உரைப்பும் நம்மளுக்கு வந்து ரொம்ப இருக்காது, கரெக்டான உரைப்பு தான் இருக்கும். உப்பு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துருவோம். இந்த டைமில் நம்ம லைட்டாக ஒரு கிண்டி விடுங்க. விட்டுட்டு ரைஸை சேர்த்துடலாம். கழுவி வச்சுருந்த ரைஸு நம்ம சேர்த்துருவோம். 1.25 கிலோ சீரக சம்பா ரைஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டுங்க. கிண்டிட்டு நம்ம லெமன், இந்த டைமில் லெமன் சேர்த்துக்கிடும். ஒரு லெமனை இந்த கொட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட நம்ம சாரை டேரெக்டாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு புளிப்பு கொடுக்கும். கடைசி வந்து கொஞ்சம் உதிரியாக வர்றதுக்கும் இந்த லெமன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஒரு லெமன் நம்ம சேர்த்துருவோம். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரைஸ் வந்து இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணணும். அதனால் நம்ம இப்போ வந்து மூடி வச்சுருவோம். ஹை ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் மட்டும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. அப்போ வந்து ரைஸுக்கு தேவையான தண்ணி இருக்காது, தண்ணி வந்து ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிரும். 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் நம்ம கிண்டி தம் போடலாம். 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நல்ல ஒரு வாசம், சூப்பர் வாசம் இருக்குது. நம்ம கிண்டி விடுங்க. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். ஸோ அரிசி வந்து 50% பாயில் ஆகிருக்கும். இந்த டைமில் பக்கத்து வீட்டுக்கு வர வாசனை போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவலாக இருக்குது. இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். நெய் சேர்க்கணுன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு ரிச்னஸ் வேணும்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்படி இருங்க, அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். 5 நிமிஷம் சிம்மில் 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் 10 to 15 நிமிஷம் ரெஸ்டிங் டைம். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். 15 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் முடிஞ்சது. நல்ல ஒரு வாசம் இருக்குது. திறந்து பார்க்கலாம். நல்ல ஒரு வாசம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்ல உதிரியாக வந்திருக்கு. உதிரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம எடுத்து பார்க்கலாம். சூப்பர் உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள்,
நல்ல உதிரியா இருக்கு. நல்ல உதிரியா இருக்கு. பிளேட்ல நல்ல உதிரியான குஸ்காவை எடுப்போம். கொஞ்சம் ஆனியன் ரைத்தா சாப்பிடுவோம். இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா இல்லைனா பிக்கிள் இருந்தாலும் இதுக்கு செட் ஆகும். இதான் எந்த கிரேவினாலுமே, எக் கிரேவி இல்லைனா சிக்கன் கிரேவி எதுவாக இருந்தாலுமே இதுக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். வாங்க நம்ம டேஸ்ட் பார்ப்போம். நல்லா சுடுது, நல்ல உதிரியாக வந்துருக்கு ரைஸு. தண்ணி வந்து நம்ம சொன்ன குவான்டிட்டி கரெக்டு, அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. புளிப்பு கரெக்டாக இருக்கு. நம்ம அந்த 1 லெமன் சேர்த்தோம், கரெக்டாக இருக்கு. உப்பும் பக்காவாக இருக்கு. கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வச்சு வேற லெவல். ஆனியன் ரைத்தாவும் இந்த குஸ்காவும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல கட்டாயம் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.